செயலாளர்களும் கிளைக்கழக நிர்வாகிகளும் ஒன்றிய நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் இங்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் என்ற முறையில் சார்பாக அனைவரும் வருக வருக என வரவேற்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போன்று கொடுத்த கரங்களுக்கு சிறந்த கரமான நமது மாவட்ட செயலாளரும் நமது வேட்பாளரும் நாளைய சட்டமன்ற உறுப்பினருமான உங்கள் முன்னால் வாக்குகளை சேகரிக்க இங்கு காலை 10 மணியிலிருந்து இந்த நேரம் வரை ஓய்வில்லாமல் ஒவ்வொரு கிராமமாக போய் உங்களை பார்க்க வேண்டும் என்கின்ற அவர் ஆணைக்கு இணங்க நாங்கள் அனைவரும் இப்போது வந்து கொண்டிருக்கிறோம் விடுவார்கள். ஆனால் நமது வேட்பாளர் உங்கள் அனைவரையும் நேரம் கடந்தாலும் பரவாயில்லை, அனைவரையும் பார்க்க வேண்டும், அவர்களிடம் உரையாட வேண்டும், வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்றார். ஆகையால் உங்கள் பொற்பாதங்களை தொட்டு நாங்கள் கேட்பது ஒன்றுதான், வருங்கால நமது சங்கதிகளுக்கு பாதுகாப்பான ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும். 100 நாள் திட்டத்தை 150 நாளாக உருவாக்குற எடப்பாடியார் முதலமைச்சராக்குகின்ற இரட்டை சின்னமும் நமது பொன்னேரி தொகுதிக்கு கூட்ட குரலுக்கு ஓடி வந்து இங்க பல திட்டங்களை உங்களுக்கு செய்து கொடுத்ததை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த பஞ்சாயத்தில் அதிகப்படியான வாக்குகளை நான் முதலிலே சொன்னது போல் முதலாக ஒன்றிய செயலர் ஆனவுடன் நான் வந்து எனக்கு வரவேற்பு கொடுத்த முதல் பஞ்சாயத்தில் நான் சொன்னது போல் அந்த 1 லட்சம் ரூபாய் இந்த பஞ்சாயத்தில் வாங்க வேண்டும் என்று உங்கள் முன்னால் நமது வெற்றி வேட்பாளர் நாளைய சட்டமன்ற உறுப்பினர் நாளைய மந்திரியும் தமிழகத்தின் மந்திரியுமான அண்ணன் அவர்கள் வாக்குகளை சேகரிக்க வருக வருக என வரவேற்கிறேன். எனக்கு அரசியல் வாழ்வு தந்ததே நீங்கள் தான். மாவட்டத்துடைய இணை செயலாளர் என்பதற்கு நீங்கள் கொடுத்த எனக்கு மிகப்பெரிய பரிசு தான் நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்கள் ஒரு மீனவர் பெண்மணிக்கு இந்த பொறுப்பை போட வேண்டும் என்று கொடுத்தார்கள். அதற்காக மீண்டும் ஒருமுறை சாட்டங்குப்பத்தை இந்த ஒரு விழா போல இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் பலராமன் அண்ணன் அவர்களுக்கும் சாட்டங்குப்பத்திற்கும் என்றுமே ஒரு உறவானவர். சாட்டங்குப்பத்துடைய பாசமலர் யார் என்றால் நம்மளுடைய பலராமன் அண்ணன் அவர்கள் தான். கடலூர் எத்தனையோ மீனவ கிராமங்கள் இருக்கும், ஆனாலும் ஒரு தனி பாசம் என்றாலே சாட்டங்குப்பம் தான். அவருடன் நீங்கள் எனக்கு கொடுத்த கவுன்சிலர் பதவி, அவருடன் இணைந்து செயல்படும் 2006 பயணிச்சு வருகிறேன். அப்பொழுது வரும்பொழுதெல்லாம் நாமெல்லாம் ஆற்றுக்கு அந்த சைட்ல இருந்தோம். நம்மளை சுனாமியால் தாக்கப்பட்ட பொழுது ஓடோடி வந்த நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அவர்கள் நமக்கு மாற்று இடம் வேண்டும், அந்த மாற்று இடம் கொடுத்தால்தான் எங்கள் மக்கள் வாழ்வார்கள் என்று பிடிவாதமாக அன்று இருந்து எனக்கு நமக்கு இடம் வாங்கி கொடுத்தார் என்றால் அவர் நமக்கு ஒரு பொக்கிஷம். அவரை நம்ம யாருமே மறக்கவே கூடாது. யார் வேணாலும் மறக்கலாம், சாட்டங்குப்பம் மக்கள் மறக்கவே கூடாதுங்க. அவ்வளவு பாசம் உள்ளவர். ஒரு இடத்தை கொடுத்து இந்த இடத்துல நமக்கு 376 வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார். அந்த 376 வீடுகளும் கட்டி கொடுத்து அப்ப ஒரு வாக்குறுதி சொன்னார்கள். நாம எல்லாம் கேட்டோம், நாங்கெல்லாம் ஆற்றை கடந்த அந்த வழியை நாங்க பழைய ஊர்லயே இருந்திருக்கலாமே, அங்கேயே நாங்க வாழ்ந்திருப்போமே என்று சொன்னீர்கள். அப்பொழுது கூட செவி கொடுத்து நம்முடைய பலராமன் அண்ணன் அவர்கள் நம்ம எம்பியாக இருந்த வேணுகோபால் அண்ணன் இடத்தில் பாராளுமன்றத்தில் பேசி பசியாவர பிரிட்ஜ் இந்த முதலில் அடிக்காலம் போட்டு அன்று விதை விதைத்தவர் நம்மளுடைய பலராமன் அண்ணன் அவர்களை நாம மறக்கலாமா? மறக்கக்கூடாது. அப்படி நமக்கெல்லாம் ஓடி ஓடி வந்து நம்மை பார்ப்பதற்காக நமக்கு உழைக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 2 முறை இருக்கும் பொழுது நமக்கெல்லாம் நல்ல திட்டங்கள் செய்தார்கள். இப்பொழுது கூட நம்ம ஃபிஷ் லேண்டிங் சென்டர், அதாவது ஒரு மீன் இறக்கும் தளம் இன்னைக்கு 9 கோடியில் கட்டப்பட்டிருக்கிறது என்றால்
2016 அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அந்த கடைசி பீரியட்ல அவர் கொடுத்த பிசரிஸ்ல ஒரு எஸ்டிமேட் மூலியம் தான் இன்னைக்கு நமக்கு அந்த 9 கோடி வந்திருக்கு. வேலை வேணா அவங்க செஞ்சிருக்கலாம், ஆனா விதை போட்டவர் நம்மளுடைய பலராமன் அண்ணன் அவர்கள். அதனால நிச்சயமா நம்ம அவருக்கு என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையால் இன்னைக்கு நமக்கு முன்னாடி 5 வருஷம் துரை சந்திரசேகர் இருந்தார், கட்சியை சார்ந்தவர். ஒரு நாளாவது உங்களை வந்து எட்டி பார்த்திருப்பார்களா? ஒரு நாளாவது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று யோசித்து இருப்பார்களா? எத்தனை மழை வந்தது, எத்தனை புயல் வந்தது, எத்தனை காற்றடித்தது. அப்பொழுது கூட ஓடி ஓடி ஒதுங்கி நம்ம பயந்து கொண்டிருக்கும் பொழுது கூட நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒரு சூழ்நிலை நம்மை வந்து பார்த்து பெட்டி பெட்டியாக வேன்வேனாக பாலை இறக்கி நமக்கு ஒருவேளை உணவு அதுவிட நின்று விட்டதா? 376 வீடுகள் கட்டி கொடுத்தீங்களே அண்ணா, எங்களுக்கு வந்து இன்னைக்கு அங்கீகாரம் இல்லையே என்று சொன்னீர்கள். அவர் பீரியட்ல இருக்கும் பொழுது 376 வீடுகளுக்கு உடனடியாக 24 மணி நேரத்தில் தாசில்தாரை உட்கார வச்சு பட்டாவை கொடுத்தவர் நம்ம. இப்படியெல்லாம் செய்து கொடுத்தவரே நம்ம ஒரு சில நேரங்கள்ல நமக்கு வந்து நம்ம அவரை போன முறை தோற்கடிக்கிறதுக்கு நம்ம மீனவ கிராமங்கள் எல்லாம் ஒரு குறையான ஒரு ஓட்டை போட்டீர்கள் என்று நீங்கள் அளித்த வாக்குகளுக்காக இன்னைக்கும் நாங்க பொறுப்பாளர் இருக்கக்கூடியவர்கள் அந்த கஷ்டங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் உறுதி செய்து கொடுத்திருக்கிறோம். அண்ணா, நீங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். எங்கள் மீனவ மக்கள் அனைவரும் உங்களுக்கு வாக்குகளை அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் பெருவாரும் வாக்குகளை நீங்கள் அண்ணனுக்கு கொடுத்து மீண்டும் அவர் உங்களுடைய தங்க முதல்வர், உங்களுடைய நல்ல மகன், நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க கோரிக்கை கொடுக்கிறீர்களோ அந்த கோரிக்கையெல்லாம் உடனடியாக செய்து கொடுக்கக்கூடியவர். நாம எல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. தயவு செய்து கேட்கிறேன், என் அன்பு கொண்ட சமுதாய மக்களிடையே நான் கேட்டுக்கொண்டது ஒன்னே ஒன்றுதான், நல்லவருக்கு வாக்களியுங்கள். மீண்டும் பொய் சொல்லிவிட்டு போன இந்த காங்கிரஸ்காரரை ஓட ஓட விரட்டி அடிங்கள். நம் பெண்மணிகள் ஆண்களை கூட நம்ம என்ன பேசுவோம் என்று நமக்கு தெரியும். அவர்கள் வந்த உடனே அவர்களுக்கு சொல்லணும், என்னையா செஞ்ச நீ, இந்த ஊர் மக்களுக்கு என்ன செஞ்ச, எதுக்கு நீ வர, எதுக்கு ஓட்டு கேட்க வர, மீண்டும் 5 வருஷம் நீ சம்பாதிச்சுட்டு போக வரியா எங்களை வச்சு என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் மீண்டும் 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 நம்மளுடைய பலராமன் அண்ணனுக்கு இரட்டை இலைச்சி வந்து வாக்களிக்குமாறு மீண்டும் ஒருமுறை சாத்தங்குப்பத்தை சார்ந்த ஊர் நிர்வாகிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இளையங்குளம் தாங்கள் வருகை தந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்பாடு செய்து சீரோடும் சிறப்போடும் மிக மகிழ்ச்சியோடும் சாத்தாங்குப்பம் என்றால் அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கோட்டை என்று நிரூபிக்கின்ற வகையில்